பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியிலிருந்து சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம். கடந்த பதிவு வரை 60 பாடல்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். 60வது பாடலின் இறுதியில் நாளினும் சால நன்றோ அடியேன் உடை நாய்த்தலையே என்று முடித்திருந்தோம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே என்று அபிராமி பட்டர் அவர்கள் 61வது பாடலிலே சொல்லுகிறார். தாயே, செங்கண் கண்களை உடைய திருமாலின் தங்கையே என்று சொல்லிக் கொண்டு வந்த அவர், நான் உன்னை வழிபட்டு வருவது எப்படி என்றால், நாயேனாகிய என்னையும் நீயே வந்து நின்னை அறியாது தன் முனைப்பாக என்னை நீ ஆண்டு கொண்டாய். ஆண்டு கொண்டது மட்டுமல்லாமல் நின்னை பற்றி அறியக்கூடிய அறிவையும் இந்த பேயேனாகிய எனக்கு தந்தாய். நான் என்ன பேறு பெற்றேன் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். இந்த பாடலிலே அவர் சொல்லுவது என்னவென்றால், நீதான் எனக்கு நின்னை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தந்தாய் என்று குறிப்பிடுகிறாய். இதேபோல் மாணிக்க வாசகரும் 41வது பதிகம் அருட்பத்தில் கடைசி 2 வரியில் பேசுகிறார். இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாததன் இணையலர் மடிகாட்டி அறிவு தந்தென்னை ஆண்டு கொண்ட அருளிய அற்புதம் அறியேனே என்று அவரும் தனக்கு இறைவன் அறிவு தந்ததால் தான் உன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததாக அங்கே குறிப்பிடுகிறார். அடுத்து 62வது பாடலில் செம்பம் வானவர் தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கண் கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குரம்பை குறியிட்ட நாயகி கோகணகு செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே என்று குறிப்பிடுகிறார். அன்னையே, உன்னுடைய செங்கை கரும்பும் மலரும் எப்பொழுதும் என்னுடைய மனதிலே இருக்கிறது. அதாவது உன்னுடைய கணவராகிய இறைவன் முப்புறத்தையும் எரிக்கக்கூடிய ஆற்றலை உடையவர். அவர் யானையை கொன்று அதன் தோலை போர்த்திய வீரனாவார். அத்தகைய வீரனை உன்னுடைய அருள் ததும்புகின்ற கொங்கையின் மூலம் சோர்வடைய செய்தவளே, பொன்மோன்ற உனது கரங்களிலே மலர் அம்பும் வில்லோடும் எப்பொழுதும் என் சிந்தையிலே நீ நிலைத்திருக்கிறாய். நான் உன்னை வழிபட்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலில் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடல் மிக முக்கியமான பாடல்களில் இதுவும் ஒன்று. அன்னையே, 6 சமயத்திற்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் நீதான். நீ உன்னை வழிபடுகின்ற பேதையர்களுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய தன்மை உன்னிடத்திலே தான் இருக்கிறது. அவ்வாறு இருந்தும் சில வீணர்கள் வேறு தெய்வம் உண்டு என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி என்னவென்றால், ஒரு பெரிய மலையை தடிகொண்டு அடித்து தகர்ப்பேன் என்பதற்கு நிகராகும். ஆனால் நான் அப்படிப்பட்ட தன்மையில் அல்லாது உன்னையே தொழுது
கொண்டு வருகிறேன் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கு என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல், வீணே பழி திரியும் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி வேணேன் ஒரு பொழுதும் நின் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் கணமுமே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையை நான் எவ்வாறு தொழுது கொண்டு வருகிறேன் என்பதற்கு போன பாடலிலே உடைய அர்த்தத்தோடு துவங்குகிறார். வீணே சிலர் பல தெய்வங்கள் உண்டு என்று திரிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் அப்படி திரியவில்லை, உன்னிடத்திலே தான் அன்பு பூண்டு இருக்கிறேன். அந்த அன்பு பூண்டதினால் நான் செய்வது என்னவென்றால் உன்னுடைய புகழ்ச்சியை மட்டுமே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய எல்லா இடங்களிலும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தையே நான் தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறேன். அது எவ்வாறென்றால் இரு நிலங்கள், வானலோகத்திலும் சரி பூலோகத்திலும் சரி நான்கு திசைகளிலும் உன்னையே நான் துதித்து கொண்டும் இருக்கிறேன் என்று தான் இறைவியை எவ்வாறு வழிபட்டு கொண்டிருப்பதாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அடுத்த பாடலிலே மிக முக்கியமான செய்தியை சொல்ல வருகிறார். அன்னை அபிராமி எல்லா உலகங்களிலும் ஆற்றல் பெற்றவள் என்றும் அருமையான அறிவு பொருந்திய முருகனை பெறுவதற்குரிய சக்தியை, அருள் சக்தியை கொடுத்தவள் என்றும் அடுத்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அதனை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.